கரெக்டாக பாருங்கள். ஏன்னா நேற்று இல்லாத பிளேயர்ஸ் இன்னைக்கு விளையாட மாட்டாங்க. டீம் வந்து அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்க. அதான் ஏன்னா இதுக்கப்புறம் வர மேட்ச் தான் நம்ம அதை உஷாராக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்லாம் பார்த்தாங்க. டீம் மயிலை வெர்சஸ் சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் லவ் ஆல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்பையர் விசில் அடித்ததும் வெரி ஆன்டிசிபேட்டட் மேட்ச் ஆஃப் திஸ் ரவுண்ட். லவ் ஆல் இப்போ ஆரம்பிக்குது. Go. அம்பையர் டக் பண்ண வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கோஸ் டு டீம் மயிலை. 1. இப்படி டீம் மாதிரி காமிச்சானடா ஏகே. இப்படி காமிச்சா டிஆர்எஸ்ஆ டிவி காட்டுறா. என்னடா சொல் தராம கலாய்க்கிற. அடுத்த மேட்ச் பவர் ஹவுஸ் வெஸ் ஏவிசி கெட் ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த மேட்ச் பவர் ஹவுஸ் வெஸ் ஏவிசி. Point goes to team Agni, Satish Agni friends. Beautiful blocking. 3-2. நல்ல சர்வீஸ். பாயிண்ட் 3 all. மயிலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல பிளாக்குங்க. பவர் ஹவுஸ் கேப்டன் மற்றும் ஏவிசி நல்ல பிளாக் சார். 2-3 தடவை கால் பண்ணி ஏவிசி கேப்டன் டாஸ் போடுறதுக்காண்டி கோர்ட்டுக்கு வருவோம். பவர் ஹவுஸ் கேப்டன் மற்றும் ஏவிசி கேப்டன். நல்ல ஒரு அட்டாக். பாயிண்ட் கிடைச்சிருக்கு சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சார் ஜஸ்ட் 2 கால் 3 கால் கொடுங்க, அதுக்கு மேல கூப்பிடாதீங்க சார். வரலன்னா விட்டுருங்க. பிளேயர்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நல்ல பிளாக் ஒன்ஸ் அகைன். டிஃபென்ஸ்க்கான ஒரு முயற்சி, பட் சூப்பரா அடிச்சாருங்க. ஒன்ஸ் அகைன் 5-4. ப்ரோ அந்த இடத்துல கொஞ்சம்
பார்த்து உட்காருங்க ப்ரோ. உட்காந்தா பரவாயில்ல, இப்படி சர்வீஸ் போட விடாம உட்காந்துருந்தா எப்படி? 5 all. Five all. நல்ல பாசுங்க. பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு டீம் மயிலைக்கு. 6-5. நல்ல பிளாக்குங்க, சூப்பரா அடிச்சாரு. 6 all. நல்ல 6 ஆலுக்கு வந்திருக்க பாயிண்ட். இந்த ரெண்டு டீமும் ஈக்குவல். நல்ல பிளாக்குங்க, ஸ்கோர்ல மட்டும் இல்ல ஸ்ட்ரென்த்லயுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்காங்க. சர்வீஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 7-6. சர்வீஸ்ல நல்ல டிஃபென்ஸ், நல்ல பிளாக். ஐம் சாரி. 8-6. கரெக்டா அவர் அடிக்கிற அந்த செகண்ட்ல அவரும் கையை வச்சு மறைச்சிருக்கிறாப்ல. அந்த டைமிங் ஆஃப் த ஜம்ப் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. 8-6. நல்ல பிளாக், அதை தாண்டி எடுத்துட்டு வராங்க. பால் அந்த போயிடுச்சு. செட் பண்ணாங்க சூப்பரா. அட்டாக் அற்புதமா இருந்தது. எடுத்துட்டு பாயிண்ட் பால் அந்த மயிலைக்கு. 9-6. 3 பாயிண்ட் லீட் எடுத்திருக்காங்க இங்க டீம் மயிலை. சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்ன பண்ண போறாங்க? அந்த பிளாக்குக்கு அப்புறம் இங்க பாயிண்ட் வந்திருக்குங்க. 7-9. ஆஹா, பியூட்டிஃபுல்லா பிளேஸ் பண்ணாருங்க. அத 10-7. 10 புள்ளிகளுக்கு முன்னேறி இருக்காங்க டீம் மயிலை. ஆஹா, சரியான அட்டாக். 8-10. அக்னி ஃப்ரெண்ட்ஸ் விடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ட் நல்லாவே தெரியுது. பியூட்டிஃபுல் சர்வீஸுங்க. 9-10. வந்துட்டாங்க, திரும்ப கம்பேக் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டுமே டிஃபரன்ஸ். பியூட்டிஃபுல் சர்வீஸுங்க. நல்ல டிஃபென்ஸ். ஓ மை காட். Eleven 9. Audience Jakarta, and point goes to Mailai. Twelve 9. சரியான அடிங்க. பிளாக் தாண்டி வந்திருக்கு. பட் இப்போ பாயிண்ட் மறுபடியும் மயிலைக்கு. 13-9. சைட் சேஞ்ச். சைடு மாறினதுக்கு அப்புறம் அந்த கேமோட ட்ராக்கும் மாறுதான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.
சரியான அடிங்க. பால் இன்னு, கார்னரு கரெக்டாக அடிச்சாப்புல. 10 புள்ளிகள். சரி, நல்ல பாஸ், நல்ல அட்டாக். நேராக கோயிலுக்கு மேலே போயிடுமோன்னு நினச்சேன், போல. And points goes to Mailai 14-10. சூப்பருங்க. கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அங்கே. பால் முன்னாடி வரும்னு நினச்சேன் நானும், பட் பின்னாடி போய் அங்கே இருந்த அட்டாக்கர் சூப்பராக அட்டாக் பண்ணார். 11-14, 3 பாயிண்ட் மட்டுமே லீடு. நல்ல பாஸ், நல்ல டிராப்பும் கூட, செமையா எடுத்தார் அதை. நல்ல பிளாக்குங்க, மயிலைக்கு பாயிண்ட்டு. நல்ல கூட செமையா எடுத்தார் அதை. நல்ல பிளாக்குங்க. 15-11. நல்ல பிளாக், மீண்டும் நல்ல பிளாக். அவரோட ஹைட்டுக்கு முழங்கையில படுது அது. மீண்டும் நல்ல பிளாக். மறுபடியும் ஒரு நல்ல பிளாக்குங்க. அந்த பிளாக்கை தாண்டி உள்ள போச்சு, பால் உள்ள வந்திருக்கு. டிராப்புக்கான ஒரு முயற்சி 2 டீம் சைட்ல இருந்தோம், பட் பாயிண்ட் மயிலைக்கு. டஃப் போயிட்டு இருக்கு இப்போ மேட்ச்ல. 17-11. ஒரு முயற்சி 17 இருந்தோம். பால் இன். சூப்பருங்க, கமான். சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் 12 புள்ளிகள், 5 பாயிண்ட் லீடு. இந்த மேட்ச்ல ஒரு பெரிய லீடு எடுத்திருக்காங்க இப்போதைக்கு. ஓய்யோ, சர்வீஸ்க்கு அப்புறம் அந்த பாஸே நேரா உள்ள போயிடுச்சு, யாரும் எதிர்பார்க்கல. 18 புள்ளிகள். ஓ, சாதகமா இருக்குங்க டைம் டீம் மயிலைக்கு. டைம் அவுட் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் பவர் ஹவுஸ் வெர்சஸ் ஏவிசி நகர். டாஸ் முடிஞ்சிருச்சா? ஓகே. (19-12). நல்ல சர்வீஸுங்க, பால் ஸ்ட்ரைட்டாவே வெளியே. இருபது புள்ளிகள் மயிலை. சர்வீஸ் திறன்படாமையவில்லை. 1 புள்ளி எக்ஸ்ட்ராவாக நமக்கு. சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸுக்கு 13-20. ஆஹா, எக்ஸலன்ட் சர்வீஸ். உள்ள தள்ளி இருக்கார். பாயிண்ட் 14. யாருக்கு? சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸுக்கு. 14-20. மீண்டும் ஒரு நல்ல சர்வீஸுங்க. கை வச்சாரு, கை வைக்கலன்னா ஒரு வேளை வெளியேவா இருந்திருக்குமோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. டச் அவுட். 21-14.
சூப்பரா அடிச்சாருங்க அட்டாக்கர். அடுத்த பாயிண்ட் எடுக்கிறாங்க. 15-21. மேலே ஏறி வராங்க சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் சர்வீஸில். ஒரு டிராப்புங்க. இந்த டிராப்போட 22 ஸ்கோர் மைலைக்கு. நேரத்துக்கு நெட்டில் அடிச்சிருக்காரு. 16 அக்னி ஃப்ரெண்ட்ஸ். பால் அவுட். 23-16. உள்ள தள்ளிடுவாங்களா? எஸ், தள்ளி இருக்காங்க. நல்ல பாஸ், நல்ல செட், நல்ல அடி, மறுபடியும் உள்ள வந்துச்சு, அதையும் தள்ளி இருக்காங்க. சூப்பரா அடிச்சாருங்க. சென்டரா முக ஸ்டாலின் கையில இருக்க பந்துக்கும் சென்டரா போய் அந்த பந்து அடிச்சிருக்கு. (17-23). நல்ல சர்வ், உள்ள ஒரு டிராப், பிளாக் பண்ணிருக்காங்க. மேல தள்ளி உள்ள போயிடும் பால் கண்டிப்பா. ஓ சூப்பருங்க, எடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி எடுப்பாங்கன்னு நினைக்கல நானு. அடிச்சிருக்கிறாங்க. பாயிண்டிங்க மைலைக்கு 24. கேம் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. செட் பாயிண்ட் 24-17. நல்ல சர்வீஸ், பால் வெளியே. அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா டீம் மயிலை இந்த மேட்சை வின் பண்றாங்க. டீம் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் 17 புள்ளிகளில் நல்ல டஃப் ஃபைட் கொடுத்து இந்த மேட்சை தோல்வி அடைகிறாங்க. இந்த மேட்ச்ல தோல்வி அடைகிறாங்க. பவரோஸ் டீம் மற்றும் ஏவிசி டீம் கோர்ட்டுக்கு வரவும்.